நாங்க எங்கட செயற்பாடு செஞ்சு பார்ப்போம். செயற்பாடு சொல்லி புதிய பக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்ள செயற்பாடு ஒரு எட்டில் காட்டப்பட்டுள்ளவாறு அட்டவணை ஒன்றை தயாரிக்க. ரைட். நான் புதிய ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கொள்வேன். இந்த ஸ்டெப் தெரியும் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும். அதுல ஆல் ப்ரோக்ராம்ஸ் வைத்தினாங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 கிளிக் பண்ணி வேர்ட் ஓப்பன் பண்ண ஸ்டெப்ஸ் ஞாபகம் நீக்குமென்னு நினைக்கிறேன். ரைட். நான் என் டிசி கொடுத்தோம் டிரெக்ட் நான் டாக்குமெண்ட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். நான் எங்கட கட்டிகள் செஞ்சுப்பேன். எங்களுக்கு ஸ்டெப்ஸ்ல இருந்த ஒரு டேபிள் இன்சர்ட் பண்றேன்னு சொன்னா மெனு பார்ல இன்சர்ட் டேபிள் வைத்தினாங்க. டேபிள்ஸ்ல எங்களுக்கு எத்தனை ரோஸ் வேணும் எத்தனை கொலம்ஸ் வேணும்னு சொல்லி கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். ஸோ எங்களை இந்த செயற்பாடை பொறுத்த வரைக்கும் இங்க எத்தனை ரோஸ் ஈகன்னு சொல்லி பார்த்தா ரைட் 3 4 மாதிரி 8 9 10 ரோஸ் காணப்படுது. 10 ரோஸ். அண்ட் கொலம்ஸை பொறுத்த வரைக்கும் 4 3 4 5 6 கொலம்ஸ் காணப்படும். அப்ப வேர்டுக்கு போறேன்னா இன்சர்ட் டேபுக்கு போயிட்டு இங்க பாக்குற டேபிள் என்ற ஆப்ஷனை இங்க போயிட்டு உண்டோ இதுல எங்களுக்கு செலக்ட் பண்ணி ரைட் இங்க பார்த்தோம்னு சொன்னா ஸோ 6 கொலம் வேணும். 6 கொலம்ஸ் வேணும். 6 கொலம்ஸ் இது பண்ணிட்டு அதே மாதிரி எனக்கு 10 ரோஸ் இங்கே எங்களுக்கு 10 ரோஸ் எடுக்க இயலாம். ரைட். 6 ரோஸும் 6 கொலம்ஸும் மேக்சிமம் 7 கொலம் எடுக்க அதே மாதிரி 6 ரோஸ் எடுக்கிற மாதிரி. அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா இங்க பார்க்கலும் எங்களோட டேபிள்ல இன்சர்ட் டேபிள் ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இதை நாங்க கிளிக் பண்றோம். இன்சர்ட் டேபிளை கிளிக் பண்ணி எங்களுக்கு எத்தனை கொலம்ஸ் வேணும். ஸோ 6 கொலம்ஸ் வேணும். அதை கிளிக் பண்றேன். 6 என்டர் பண்ணி ரோஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 10 ரோஸ் தேவை. ஸோ 10 என்டர் பண்ணி நாங்க ஓகே கொடுக்கும். எங்களோட டேபிள் ரெடி. டேபிளை நாங்க இன்சர்ட் டேபிள்ல முதலாவது செல்ல பொறுத்த வரைக்கும் அதுல எதுவும் இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கில்ல. ஸோ ரெண்டாவது செல்ல பொறுத்த வரைக்கும் மண்டே அதே மாதிரி டியூஸ்டே ரைட். ஒரு செல் டு செல் நாங்க மூவ் ஆகணும்னு சொன்னா கொண்டு வாங்குற டெப் பட்டனை யூஸ் பண்ணிடும். ரைட். இப்ப டெப் பட்டனை யூஸ் பண்றேன். ரைட். உதாரணத்துக்கு இந்த செல்ல ஈகிற இந்த செல்ல ஈகிற பார்க்கிற கீபோர்ட்லனா டெப்பை கிளிக் பண்றேன். ரைட். அடுத்த செல்லுக்கு போறது எங்களுக்கு பார்க்கலாம். ரைட். அதே மாதிரி எங்களோட எரோ கீயை யூஸ் பண்ணி எனக்கு போகலும் எரோ கீயை இல்ல நான் மவுஸ் கர்சரால தான் போறேன்டா எந்த செல்ல வேணுமோ அதுல கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான டெக்ஸ்டை இன்புட் பண்ணும். ரைட். வெட்னஸ்டே அதே மாதிரி தேர்ஸ்டே அது மாதிரி ஃப்ரைடே. ரைட். அதே மாதிரி முதலாவது கோலம் எடுத்துக்கொண்டு ரெண்டாவது ரோல பீரியட் 1 எல்லாத்துலயும் பீரியட் 1 2 அப்படிங்கிறதால நான் அந்த பீரியட்னு சொல்ற விஷயத்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி 1 2 அடிச்சுட்டு போறேன். பீரியட் 1 பீரியட் 2 அதே மாதிரி பீரியட் 3 பீரியட் 4. அதுக்கப்புறம் ஒரு ரோ நாங்க ஒட்டிக்கிறோம். ஒரு ரோ ஒட்டிக்கிறோம். மறுபடியும் பீரியட் 5 பீரியட் 5 பீரியட் 6 அதே மாதிரி பீரியட் 7 பீரியட். நீங்க பார்க்கறவங்களுக்கு இந்த பொறுத்தவரைக்கும் கொலம் மண்டே டியூஸ்டேல செல்ஸ்ல மிடில் நடுவுல ஈக்குது. ஸோ நான் படிச்சுக்கிறோம் ஒரு டெக்ஸ்ட்டை நடுவு பார்க்கணும்னு சொன்னா முதல்ல அதை செலக்ட் பண்ணிக்கணும்.
இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட ஹோம் டேப்ல பேராகிராஃப்ன்றதுக்குள்ள நீங்க பார்த்த சென்டர் லைன், ரைட். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் பிளஸ் ன்னு பார்த்தோம். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் கொடு, ரைட். என் டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆகியே அதே மாதிரி நான் அதை கொஞ்சம் சைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி கொள்றேன். இன்க்ரீஸ் பண்ணுறேன், கொஞ்சம் போல்டும் பண்ணிக்கிறேன். இந்த பீரியட் அப்படின்னு சொல்ற இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் ரைட் எல்லாம் வந்து ரைட் அலைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு இங்க பார்க்கல ரைட் சைட்ல இருக்குது. ஸோ பேராகிராஃப் ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கணும். இதே லைட்டான போல்ட் பண்ணிக்கொள்றேன், ரைட். சைஸ் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி போல்ட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இந்த வேலை முடிஞ்சு. அடுத்த விஷயம் எங்களுக்கு பார்க்கலும், இப்போ நாங்க டேபிள் ஒன்று எப்படி இன்சர்ட் பண்ற விஷயத்த பார்த்துட்டேன். அடுத்த விஷயம் பார்க்கலும் எங்களுக்கு இங்க இன்டர்வல்ன்றது வந்து இந்த ரோ ஃபுல்லா எடுக்கப்பட்டு இது மாதிரி பிரிச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவதாக இந்த ரோல ஃபுல்லா இதுக்கு நான் சொல்றோம் மெர்ஜ்னு சொல்லி, செல் மெர்ஜ் பண்றேன்னு சொல்லி. ஸோ எனக்கு இதை மெர்ஜ் பண்ணணும். ஸோ இந்த ரோ அப்படி ஃபுல்லா செலக்ட் பண்ணி இங்க பார்க்கணும் டேபிள் லே அவுட் அண்ட் ஆப்ஷன் அதுல மேட்ச் செல்ஸ் இதை கிளிக் பண்ண சொன்னா இந்த செல் ஃபுல்லா மெர்ஜ் ஆகிடும். இதுல எனக்கு டைப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இன்டர்வல். நான் இன்டர்வலை டைப் பண்ணி, ரைட், இன்டர்வல் டைப் பண்ணி அதை கொஞ்சம் அலைன்மெண்ட்ல வந்து நான் சென்டர் ஆக்கணும். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ரொம்ப சின்ன சேஞ்ச் செய்யறேன் பண்ணி அலைன்மெண்ட், ரைட். ஓகே, அப்ப இந்த வேலை முடிஞ்சு. அடுத்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, இந்த வெனிஸ்டே கொலம்ல பீரியட் 7 8 என்ற விஷயங்களை வந்து நாங்க வந்து இப்படி மூணா வெர்டிகலா பிரிச்சு வெனிஸ்டேல இந்த இந்த ரெண்டு செல் நாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். முதலாவதாக நான் வந்து இந்த ரெண்டு செல்லையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கொள்றேன். டேபிள் லே அவுட் வைத்து மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தேன், ரைட். ஃப்ரீயா இப்ப பார்க்கலும் இதுக்குள்ள எனக்கு வெர்டிகலா ரெண்டு ரோஸ் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இங்க பார்க்கலும் ரைட் டேபிள் ஒரு விஷயம், இதை கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஐக்கன் வரும். இதை வச்சு நாங்க எங்களுக்கு எங்கிருந்து தேவையோ, right, மூணு தான் தேவைன்னு சொன்னா 3 லைனு அதுக்குள்ளே, ரைட், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் சைஸ். இது கிளியரா? இது கிளியரா? டவுட் என்ன மாதிரி வைக்குதா, மறு விளங்கப்படுத்துறோம்னு சொன்னா சொல்லுங்க, போய் லாஸ்டா செய்யறதுக்கு எந்த இதுக்கு போகணும்? லாஸ்டா செய்யணும்னா அந்த 3 வெர்டிகல் செல்ஸ் ஓ நான் மேட்ச் பண்ணி செய்யறதா. ஓ நான் செய்யறேன், இங்க ரெண்டு செல்ஸ் இருந்த நாங்க வந்து அதை ஃப்ரீ ஆகிக்கொள்ளணும். ஸோ அதை நாங்க merge பண்றோம் ரெண்டு செல்லையும் வந்து டேபிள் லேஅவுட். நீங்க பார்க்கணும் மெனு பார் இன்சர்ட் ஹோம், அதே மாதிரி இங்க டேபிள் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னா ஒட்டோவா டேபிள் லேஅவுட் அது மாதிரி டேபிள் டிசைன் என்ற ரெண்டு மெனு வந்து ஓப்பன் ஆகிடும். எப்படி நாங்க ஷேப் கொண்டு இன்சர்ட் பண்ணா ஷேப் ஃபார்மேட் ஷேப் டிசைன் என்ற விஷயங்கள் ஓப்பன் ஆகிடும், அது மாதிரி இங்க டேபிள் டிசைன் டேபிள் லேஅவுட் உருவாகும். டேபிள் லேஅவுட்டை கிளிக் பண்ணி நாங்க மேட்ச் செல்ஸ் கொடுத்துக்கொள்றோம், ரைட். எங்களோட ரெண்டு செல்லும் வந்து மேஜ் ஆகிட்டு இப்ப எனக்கு வந்து அதை மூணா வந்து பிரிக்கணும். ஸோ அதுக்கு நான் அதே டேபிள் லேஅவுட்ல நீங்க பார்க்கணும் ட்ரோ டேபிள் ஒரு விஷயம், ட்ரோ டேபிள். இதை கிளிக் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு ஒரு pencil மாதிரி ஒரு டூல் எங்களுக்கு தரப்படுது. இதை கிளிக் பண்ணி, ரைட், இது எங்களுக்கு எங்கின மூணா பிரிக்கணும். ஸோ மூணா பிரிக்கணும், ரைட். எங்க வச்சது அதே மாதிரி வரும், ரைட். ஓகே, கிளியரா? ஓ சார். ரைட். எங்களோட லைன்ஸை வந்து இப்படி மூவ் பண்ணலும், ரைட்.
இந்த லைன் கீழே கொண்டு வந்து வச்சு ஒரு மார்க் வருது, அதனால எங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாமா. அதே மாதிரி எங்களோட புக்ல இங்க ஃப்ரைடேக்கு நேரே முதலாவது 2 ரோஸ்ல மெர்ஜ் பண்ணி இதே மாதிரி வெர்டிகலா செஞ்சுக்கிறேன். அதுவும் அதே மாதிரி தான். இப்போ நான் இது டேபிள் லே அவுட் மெர்ஜ் again again draw table draw table மூணா மூணா பிடிக்கும். அடுத்த விஷயம் எங்களை பார்க்கலும் இங்க கலர் பண்ணி ரைட் பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கிறேன். இது எப்படி செய்யறேன்னு பார்க்க. முதலாவது நான் வந்து ஒரு விஷயம் என்ன ஒன்றே நான் ஃபார்மேட் பண்ணணும். எங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த டேபிளுக்கு நாங்கள் ஃபார்மேட் பண்ண போறோம். ஸோ இந்த டேபிள் நாங்கள் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இங்க டேபிள் டிசைன் ஒரு விஷயம் டேபிள் டிசைன் உண்டு. ஸோ அதுக்கு வந்து மட்டும்னா இந்த டேபிள் ஸ்டைல் அண்ட் சொல்றதுக்கு வந்து ரைட் எங்களுக்கு நிறைய டேபிள் டிசைன்ஸ் காணப்படுது. ரைட் இதுல எங்களுக்கு தேவையான டேபிள் டிசைன் ரைட் எங்களுக்கு தேவையான டேபிள் டிசைனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணலாம். ரைட் இங்க ஃபார்மேட் ஆகுது கிரீன் கலர். ரைட் ஓகே தானே. எங்க புக்ல இருக்கிற மாதிரி கிரீன் கலர்ல நான் ஃபார்மேட் பண்ணேன். இந்த விஷயம் ஓகே ஓகே. இன்டர்வெண்ட் இந்த டெக்ஸ்ட் வந்து நாங்க பிளாக் கலர்ல இருக்கோம். ஸோ செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி ஹோம் டேப் என்னோட ஃபோன் கலரை நான் பிளாக்கு மாத்துறேன். இந்த விஷயம் டேபிள் இது கிளியரண்டா எங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு குயிக்கா மூவ் ஆகிடும். இதுல என்ன சார் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் கேம் விளங்கப்படுத்துறேன், பிரச்சனை இல்லை. டவுட் இல்ல சார். அடுத்த விஷயம் பார்க்கணும், ப்ரூஃப் ரீடிங் சரவை பார்ப்பன்னு சொல்றேன். 6.5.1 சொல்லுகிற எழுத்து மற்றும் இலக்கண பிழைகள் ரைட், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக். சுயமாகவே எழுத்து பிழைகள் மற்றும் இலக்கண பிழைகளை கண்டறிந்து அவற்றை இனங்காட்டுவதுடன் சில பொருத்தமான திருத்தங்களையும் இனங்காட்டும். எழுத்து பிழைகளுடனான சொற்கள் சிவப்பு நிற கோட்டினால் ரைட், இதை நோட் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துன்னு சொன்னாங்க ரெட் கலர் லைன் அண்டர்லைன் உண்டு காட்டப்படும். ரெட் கலர் அதே மாதிரி இலக்கண பிழைகள் வந்து பச்சை நிற கோட்டையா ரைட். ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நான் அப்படின்னு சொன்னா அது கிரீன் கலரால வந்து கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டப்படும். செய்யப்பட்ட ஆவணம் வந்து இவ்வாறான பிழைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமாயின் ரைட், இப்படி ஒரு மிஸ்டேக் வந்திருக்கிறேன். இதை நான் வந்து பிழை திருத்தணும், கரெக்ட் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்தவரைக்கும் இங்க ரிவ்யூ டெப்புக்கு வைத்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் என்ற சொல்ல செய்யலும். லிப்ரோஃபீஸ் ரைட்டர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா லிப்ரோஃபீஸ் ரைட்டர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னீங்க டைப் என்றதுக்கு போயிட்டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ரைட். கட்டாய மிஸ்டேக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். ஸ்கூல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸஸ் கிடைக்கிற டைமுக்கு அங்க போயிட்டு கட்டாயம் இந்த ப்ராக்டிக்கல்லாம் செஞ்சு பாருங்க. ப்ராக்டிக்கல் வந்து மிச்சம் முக்கியம் நினைக்கிறேன், இல்லாட்டி பாடமாக்கணும். ப்ராக்டிக்கலா செஞ்சோம்னு சொன்னா அது ஒட்டோ எங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ எகைன் எங்களுக்கு மனதில் இது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கட்டம் ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க. கட்டம் ரெண்டு என்ன சொல்றேன்டா, சிவப்பு நிறத்தினால் அல்லது பச்சை நிறத்தினால் இனம் காணப்பட்ட. சிவப்பு நிறத்தினால் என்ன இனம் காணப்படும்? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எழுத்து பிழைகள். ரைட். ஜக்கியா நீங்க சொல்லுங்க, கிரீன் கலர் லைனால எது இனம் காணப்படும்? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ரைட். லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ரைட் கிரீன் கலரால. சில கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து
ப்ளூ கலர் லைனாலே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து இனம் காணப்படுது, ரைட்? அப்ப நீல நிறத்தாலே வந்து இனம் காணப்படுறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்களோட 2010 பொறுத்த வரைக்கும் அங்க கிரீன் கலர் தான் நிற்கும். பிழைகளை திருத்துவதற்கு பொருத்தமான சொல்லை பாருங்க. சஜஷன் பகுதியை வந்து தெரிவு செய்து சேஞ்சினை சுரக்குக ஆங்கில அகராதி இல்லாத சொற்களை. அப்ப ஒரு டிக்ஷனரியில் இல்லாத ஒரு சொல்லா இருந்தா பல்வேறு பெயர்கள், தனியார் பெயர்கள், கிராமங்களின் பெயர்கள், நாடுகளின் பெயர்கள். அப்ப இது வந்து மிஸ்டேக் இல்ல அப்படின்னு சொன்னா ரெட் லைன் காட்டி கொண்டிருக்குது, ரைட்? ஸ்பெல்லிங் பிழை அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஊர்ட பேர், ஒரு நஃபர்ட பேர், இது பிழை இல்லை, இப்படித்தான் வரும்னு சொன்னா நாங்க இக்னோர் கொடுக்கறத அந்த ரெட் லைனை இல்லாம கேள்வாய்க்கும், ரைட்? நான் பார்ப்போம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இங்க நான் ஈக்குவல் பாயிண்ட் 2 பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். நான் ஸ்பெல்லிங்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் பார்க்கிறேன். ப்ரொவைட் சிங்கிள் ஒரு மிஸ்டேக், ரைட்? இங்க பார்க்கலும் எங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு லைன் கிரியேட் ஆகிடுச்சு. ரெட் கலர் லைன் எங்களுக்கு என்ன சொல்ற? இது ஒரு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ரைட்? நான் ப்ரொவைட்ஸ்ல டிஏ இல்லாம ஆக்கினோம். ஸோ அப்ப அது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து காட்டும். இப்போ நாங்கள் டிஏ மறு என்டர் பண்ணோம், ரைட்? இப்போ பார்த்தோம்டா எந்த விதமான லைனும் இல்லை. டி இல்லாம ஆக்கினோம், ரெட் கலர் லைன். இந்த 200 நான் இல்லாம ஆக்கி இதை போடுறேன். எனக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் காட்டல. நான் வந்து அதை எங்கிட்ட புக்ல சொல்லி இந்த ஓர்டர் இருக்கு, ரைட்? ரிவ்யூவுக்கு போய் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்ல போய்த்துறாங்க, செக் பண்ணிப்பான், ரைட்? இது மாதிரி போடுறேன். இங்க பார்க்கலும் ரைட் வே வராது. இங்க பார்க்கணும், நான் இங்க ஒரு கிராமர் மிஸ்டேக் விட்டேன். அதாவது இது ஒரு வவல் லெட்டர் இல்ல, வவல் சவுண்ட் இல்ல, கீ என்று சொல்றது கே. ஸோ நான் இங்க போட்டிக்கிறேன், இது ஒரு கிராமர் மிஸ்டேக். ஸோ எங்களுக்கு ப்ளூ கலர்ல இது ஹைலைட் பண்ணப்பட்டு அண்டர்லைன் பண்ணப்பட்டு காட்டப்படுது, ரைட்? இந்த டூ வருது. இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு புக்ல ஒரு ஸ்டெப் சொல்லிக்கிறாங்க. புக்ல ரிவ்யூக்கு போயிட்டு எங்களுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ரிவ்யூக்கு நான் போறேன், ரிவ்யூ. இங்க ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ரெண்டு ஆப்ஷன் முதலாவது காணும், ரைட்? ஸோ அதை கிளிக் பண்ணா grammar before consonant sound and before vowel sound. என்னன்னு போட்டீங்க கிராமர் மிஸ்டேக். ஸோ அதை தானே இவங்க சொல்லிக்காரு. யூ கேன் ஆல்சோ டைப் என்னன்றதுக்கான இந்த என் வந்து ஏ என்று வரணும், ரைட்? இது ஒரு கிராமர் மிஸ்டேக். இப்போ எங்களை பார்க்கலும் சஜஷன் அண்ட் டைப்ல எங்கள்கிட்ட புக்லேயும் அவங்க சொல்லியிருந்த, ரைட்? பட்டம் பரிந்துரை சஜஷன்ல இருந்து இன்ஜினியர் சொடக்கோட மாத்தி கொள்ளையல்னு சொல்லி. ஸோ கிராமர் மிஸ்டேக் காட்டுது, இங்க சஜஷன் காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு மாத்திக்கிறேன் வைக்கும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்க பார்க்கணும் வீடியோ ப்ரொவைட்ஸ் வரணும். நான் டிஏ இல்லாம அடிச்சேன், அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இங்க சஜஷன் தருது ப்ரொவைட்ஸ், அதே மாதிரி ப்ரூவ்ஸ் அப்படின்ட்டு. என்ன சரியான விஷயம் வந்து ப்ரொவைட். ஸோ அதை கிளிக் பண்ணி மாத்திக்கொள்ள இப்போ எந்த விதமான கிராமர் மிஸ்டேக்கும் இங்க இல்லை அப்படின்ட்டு காட்டு, ரைட்? ஓகே, இந்த ஸ்பெல்லிங் விஷயம் கிளியர் தானே? ப்ரூஃப் ரீடிங், ரைட்? அடுத்த விஷயத்தை நான் பார்த்துட்டு ஓகே தானே? பாப்போமா என்ன மாதிரி? இது ஒன்றையும் பார்த்துட்டு கிளாஸ் முடிக்குமா இல்ல போதுமா? இதை ஒண்ணு பாப்போம். ஓகே. டீசர்ஸ் நிகண்டு என்று சொல்றேன். ஆவணங்களை தயாரிக்கும் போது நாம் பயன்படுத்தும் சொற்களுக்கு பதிலாக அதன் கருத்துக்களையுடைய வேறு சொற்களை பயன்படுத்துவதற்கும் அவற்றை தேவையான இடங்கள் பொறுத்தவரைக்கும் நிகண்டு பயன்படுத்தப்படும். Right. நாங்க ஒரு சொல்ல பயன்படுத்தோம்னு சொன்னா அதுக்கு சமனான, சரி, சமான அதுக்கு ஒரு சேம், அதுக்கு அதே மீனிங் தரக்கூடிய இன்னும் ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கும் வந்து எங்களுக்கு இந்த டீசர்ஸ் நிகண்டு என்றதை பயன்படுத்தி இதாக்கலும். இது எப்படி நாங்க எக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னா எங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ரிவ்யூ டீசர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது. லிப்ர் ஆஃபீஸ் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் டூல்ஸ் என்னோட லாங்குவேஜ் என்றது வைத்து டீசர்ஸ் என்றதை எக்ஸஸ். இப்ப நான் ஸ்டெப் சொல்றேன்,
அதுக்காக வேண்டி எங்களோட பேப்பர் முழுமையா வந்து ஸ்டெப்ஸா ஈக்காது. ஒன்று ரெண்டு கேட்கலாம். அப்ப எது கேட்கறேன்னு எங்களுக்கு தெரியா. சோ நான் வந்து ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் சொல்றேன். ரைட்டா, இந்த விஷயத்த பார்ப்போம். ரிவ்யூ பவர்ஃபுல். பவர்ஃபுல்ன்ற ஒரு வேர்ட் இருக்குது. இதை நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். எங்கட ரிவ்யூவுக்கு போறேன். இங்க பாக்க சாரி டோன்ட் ரைட் லோட் ஆகுது கொஞ்சம். நீங்க என்ன டைப் பண்றீங்க? பவர்ஃபுல் என்ற வேர்டை நான் வந்து செலக்ட் பண்ணி இங்க எங்கட மெனு பார் இருக்குது. மெனு பார் எடுத்துக்கணும் சொன்னா மெனு பார்ல எங்களுக்கு இங்க ரிவ்யூ டெப் இருக்குது. ரிவ்யூக்கு போயிட்டு ரிவ்யூக்கு போகணும்னு சொன்னா இங்க தீசர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்குது. ரைட், இதுக்கான ஷார்ட் கட் கீ இங்க ஷோ ஆகுது ஷிஃப்ட் பிளஸ் F7. அப்ப இது வந்து நம்மளோட சிலபஸ்ல இல்லை. பட் நான் காட்டினதால சொல்லிட்டு போறேன். இப்ப உங்களோட சிலபஸ் இல்ல, நீங்க வேற வேற டாக்குமெண்ட் செய்ய போகல ஈஸியா இருக்கும். டோன்ட் ரைட் ஆன் த ஸ்கிரீன்ல வந்து எழுத வானம். ரைட், இங்க டிஸ்டர்ப் ஆகிக்குது. கிளிக் பண்றேன். ரைட், இங்க பார்க்கலும் பவர்ஃபுல் என்ற வேர்டுக்கான சேம் மீனிங் இருக்கிற அதாவது சமனான கருத்துக்களுடைய சில சொற்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுதீங்க. ஒன்று வந்து இன்ஃப்ளூயன்சியல், அதே மாதிரி கொமாண்டிங், ஓத்தரிட்டேட்டிவ், அதே மாதிரி கண்ட்ரோலிங் அப்படின்னு சில சொற்களை வந்து சஜஸ்ட் பண்ணும். இப்ப எனக்கு இந்த பவர்ஃபுல் என்று சொல்ற வந்து இன்ஃப்ளூயன்சியல் மாத்தணும். நான் எனக்கு அதை கிளிக் பண்ணி இன்ஃப்ளூயன்சியல் மாத்தணும். நீங்க வந்து அதுல நான் சொல்ல தெரிவு செஞ்சுனா தான் நீங்க என்டர் பண்ணணும். ஆட்டோவா சேஞ்ச் ஆகாது. அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் டைப் பண்ணி விடுங்க. இதுல வேற என்னன்னு சொன்னா நாங்க ஒரு சொல் ரைட் இந்த வேன்னு சொன்னா வேக்கி சமனான ஒரு கருத்து நம்ம ஒரு சொல் வேணும்னு சொன்னா எங்கட மெனு பார்ல ரிவ்யூக்கு வந்து தீசஸ் நிகண்டு வேண்டது டைப் பண்ண விட இன்னொரு சொல் ரைட் வேக்கி நம்ம ஒரு சொல் தான் மெத்தட். ரைட், மெத்தட் என்றது வந்து எனக்கு இங்கே பொருத்திக்கொள்ள இயல்பாய்க்கும். இதுதான் இந்த நிகண்டு என்றதுல வேலை. அப்ப இன்னமொரு விஷயம், சின்ன விஷயம் தான் இந்த ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ். இதை பார்த்தேன்னு சொன்னா அடுத்தது எங்களுக்கு செயற்பாடிக்கு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி போடல. அப்ப இதே குயிக்கா முடிச்சிடா ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் பிரச்சனை தானே? இல்ல சார். ஓகே. ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் சொற்களை தேடுதல் மற்றும் அவற்றுக்கு வேறு சொற்களை மாற்றீடு செய்தல். இப்ப நான் ஒரு பந்தி உண்டு, பெரிய ஒரு புக் உண்டு, 100 பேஜ் சீக் அந்த புக்கை எடுத்துக்கணும் சொல்ல 100 பேஜ் கிளியர் பண்றேன். இது ஒரு பெரிய டாக்குமெண்ட், பெரிய டாக்குமெண்ட். இதுல எனக்கு ஒரு சொல் பிழையாகுது, ஒரு சொல் பிழையாகிக்குது. அப்ப நான் என்ன செய்யணும் அந்த சொல்ல உதாரணத்துக்கு வந்து correct. இந்த டாக்குமெண்ட்ல காணப்படுகிற கிளிக் என்ற வந்து கிளிக் அண்டு வரப்படாது. ரைட், அதுல கிளொக்னு சொல்லி தான் எனக்கு வரும். அப்ப எனக்கு இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா எனக்கு எங்க கிளிக் கண்டு ஒவ்வொன்று ஒவ்வொன்றா தேடி போறது கஷ்டம். அதுக்காக வேண்டி தான் நாங்க இந்த ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் டூல்ஸ் பயன்படுத்தும். இது எப்படி நாங்க அக்சஸ் பண்ணா எங்களோட ஹோம்ல வந்து ரைட் மைக்ரோசாஃப்ட் வேர்டை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் தொகுதியில ஃபைண்டினை தெரிவு செஞ்சு எங்களுக்கு இதை ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரிக்கும் ஹோம் டேப்ல எடிட்டிங் பிரிவுல ஃபைண்ட் பண்ணிட்டு நாங்க அதை ரிப்ளேஸ் பண்ண அடுத்த விஷயம் பார்க்கும். வந்து ஃபைண்ட் பண்ணோம் எப்படின்ட்டு. ஸோ ஹோம் டேப்புக்கு வரோம். ஹோம் டேப்புக்கு வரோம். இங்க பார்க்கிறவங்களுக்கு ஹோம் டேப்ல ஃபைண்ட் இது. ஸோ ஃபைண்ட் நான் கிளிக் பண்ணேன். ஃபைண்டுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பிளஸ் எஃப்.
ரைட். இப்போ வந்து ஒரு வேலை கேட்கப்படலாம், நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிளஸ் எஃப். ஓகே ரைட். நான் ஹோம் டேபுக்கு வந்தேன், ஃபைண்ட கிளிக். எனக்கு இதுல வேணும் கிளிக் என்று சொல்ல வேணும், கிளிக். ஸோ நான் இங்க டைப் பண்றேன் கிளிக். ரைட். இங்க பார்க்கலும் இந்த டாக்குமெண்ட்ல கிளிக் என்ற வந்து 19 முறை கிளிக் பண்ணது, 19 முறை இதெல்லாம் இங்க ஹைலைட் ஆகி காணப்படுது. கிளிக் என்ற வேர்டு எல்லாம் சரி. இப்ப எனக்கு தேவை என்னன்னு சொன்னா அதை கிளொக் கண்டு ரிப்ளேஸ் பண்ணணும். கிளொக் கண்டு ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கிளொக் கண்டு ரிப்ளேஸ் பண்ணணும் மாத்தணும்னு சொன்னா அதே ஹோம் டேப்ல எடிட்டிங் பிரிவுல ரிப்ளேஸ் என்றதை நான் வந்து கிளிக் பண்ணணும். ரைட். ஒரு சொல்ல தீரணும்னு சொன்னா ரைட். எனக்கு கிளிக் அண்ட் இதெல்லாம் தீரணும்னு சொன்னதான் நான் இங்க ஃபைண்ட் பண்றேன். இப்ப மாத்தணும்னு சொன்னா வந்து நான் ஹோம் டேப் ஹோம் டேப் ஹோம் டேப்ல ரிப்ளேஸ்ன்றதை கிளிக் பண்ணி என்ன சொல்ல தேடணும். ரைட். நான் கிளிக் அண்ட் சொல்லதான் மாத்தணும். ஸோ இங்க ஃபைண்ட் வேர்ட் அண்ட் இது ஃபைண்ட் வேர்ட். இதுல நான் வந்து கிளிக் அண்டு முதல்ல வந்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ரைட். நிறைய ஒன்று செலக்ட் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்து மூவ் ஆகி கொண்டு போகுது. ரைட். எனக்கு வந்து இருக்கிற கிளிக் எல்லாமே கிளொக்கன் மாத்தணும். ஸோ ரிப்ளேஸை கிளிக் பண்றேன். கிளிக் அண்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு கொடுக்குறேன். ரிப்ளேஸ் வித் கிளொக். கிளொக்கன் என்ன மாத்தணும். ஸோ கிளொக்கை கொடுத்து ரிப்ளேஸ் ஓல் கொடுத்தோம்னு சொன்னா ரைட் கிட்டத்தட்ட 13 ரிப்ளேஸ்மெண்ட் இங்க வந்து 13 இடங்கள்ல கிளிக் அண்டினது கிளொக் அண்டு மாற்றப்பட்டு ரைட். கோல்டன் ரைட். ஸோ 19 ரிப்ளேஸ்மெண்ட். மொத்தமா வந்து 19 இடங்கள்ல 19 கிளிக் அண்ட் வேர்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட்ல இருந்து இது வந்து கிளொக் அண்டு 19 சொல்லும் மாற்றப்பட்டிக்கண்டு சொல்லும். ரைட். இப்படித்தான் ரிப்ளேஸ். இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஹோம் டேப், அதுல எடிட்டிங்ன்றதுல எடிட்டிங் இங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தீர்க்கிறதுக்கு ரிப்ளேஸுக்கு வந்து ரிப்ளேஸ். ரிப்ளேஸுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஹெச். கண்ட்ரோல் பிளஸ் ஹெச்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்ட்ரோல் பிளஸ் இது வந்து ரிப்ளேஸுக்கான ஷார்ட்கட் கீ.